சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் கன்னி ராசி கன்னி லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல கன்னி ராசிக்கு இந்த மாதம் வருமானம் எப்படி இருக்க போகுது, பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வருமானம் பொருளாதார அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது இரண்டாம் இடத்து அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரனோட சேர்ந்து குருவும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. இப்போ 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் குரு இணைந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை கிடைக்குது. இப்போ 2ஆம் அதிபதி குருவோட சேர்ந்து பார்க்கறதுனால பொருளாதார ரீதியாக இருந்து வரக்கூடிய அனைத்து விதமான சிக்கல்களும் இந்த மாதம் உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது. எவ்வளோ நாளைக்கு இந்த அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா 20/8/2025 வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த சுக்கிரன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். கடகராசிக்குள்ள அந்த சுக்கிரன் வரும்போது கேதுவை நோக்கிய பயணமாக இருக்காது, ஆல்ரெடி அங்கே புதனும் இருக்கு. அப்படிங்கும்போது அங்கே ஒரு ஃபேவர் இல்லை, நம்மளுக்கு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அந்த சுக்கிரன் அங்கே ஏற்படுத்தி தரலாம், அவ்வளோதான். இப்போ முதல் 20 நாட்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த விதமான முடிவு எடுக்கலாம். ஒரு குடுக்கல் வாங்கலாம், ஒரு பணம் கட்டுறதோ, ஒரு லோனுக்காக ஏற்பாடு பண்ணுறதோ, இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் சரி முதல் 20 நாட்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, குட். ரெண்டாவது தொழில் அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா 10ஆம் இடத்துலையே குருவும் சுக்கிரனும். யாரெல்லாம் கூடு தொழில் பண்ணுறீங்களோ, கணவன் மனைவியாக இணைந்து வேலை செய்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா 9 கூடையவர் 10ஆம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது தர்ம கர்மாதிபதி யோகம். 20ஆம் தேதிக்கு மேலே அந்த யோகம் இல்லையே, அந்த சுக்கிரன் தான் 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாருன்னு சொல்கிறீங்களே. அப்படின்னா 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனாலும் அங்கே புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கர்மாதிபதி உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிற லாபத்தில். அப்போ அங்கேயும் 9 10 ஒரு இணைவு அங்கே நடக்குது 11ஆம் இடத்துல லாபத்தில். சிம்பிளாக உங்களுடைய ராசிநாதன் ஆகிய புதன் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நெவர் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு அமைப்புகள்லையும் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல, போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருக்கும். ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். போராடி ஜெயிச்சிருக்கும். இப்போது விட்டு கொடுக்கக்கூடாது, வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஸ்மூத்தான ஒரு ரிசல்ட்டை நோக்கி ஓட போகுது அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லிடலாம். தொழிலாகட்டும் வருமானமாகட்டும் பெரிய தொந்தரவுகள் எதுவும் கொடுக்கறதில்ல. தொழில் நல்லா இருந்தால் தானே வருமானம் இருக்கும் இல்லையா? அப்போ ரெண்டுமே சேஃபர் ஜோனில் தான் இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு. ஓகே, உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், அஷ்டமாதிபதியான செவ்வாய் ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறாருங்க. 4ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது இல்லைன்னு சொல்ல, ஆனால் அஷ்டமாதிபதி செவ்வாய் ராசிக்குள்ளே அதே நேரத்தில் 6 கூடிய ஒரு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது இங்கே சனி செவ்வாயினுடைய தொடர்பு ராசிக்கு ஏற்படும் போது வண்டி வாகனம் நம்ம ஆயுதங்களை பயன்படுத்தும் போது, ஒரு கேஸ் ஆன் பண்ணும்போது, ஸோ இந்த மாதிரி மின்சாரமோ ஆயுதங்களோ அந்த இயந்திரங்கள், அந்த மிக்சி கிரைண்டரு வாஷிங் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இது அதே போல் வாகனங்களை இயக்கும் போதும் இந்த காலகட்டம் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் முதன்மையான லக்னம் கன்னி. ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகப்படி செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது சனியினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக விபத்து கண்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே போல் நான்வெஜ் சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பார்த்துக்குங்க, சரிங்களா? நான்வெஜ் சாப்பிட்றது இந்த பட்டை கிராம்பு சோம்பலை போட்டு நல்லா மசாலா ஐட்டங்களோட சாப்பிட்றீங்கன்னு வைங்க, ஸோ அது பயங்கரமாக வயிற்றுல பிரச்சனைகளை கொடுத்துரும். ஸோ அந்த 2 விஷயத்துலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல மைண்டில் வச்சுக்கோங்க. 3வது, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 3 கூடையவரை ராசிக்குள்ளே இருக்கும்போது எதையுமே துணிஞ்சு பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் அந்த தைரியமெல்லாம் கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை, அந்த தைரியமெல்லாம் கிடைக்கும். அதே போல் ராசி அதிபதி 11ல் இருக்கும்போது இவ்வளோ தானே உடம்புக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பக்குவமும் உண்டு. இருந்தாலும் ஏன் தேவையில்லாமல் போய் உடம்பை வருத்திக்கணும் நம்ம அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த விஷயங்களை நம்ம கவனமாக இருந்துட்டோம்னா பிரச்சனைகள் இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். ஓகே, இதே காலகட்டம் தான் அந்த பத்திரப்பதிவு சம்மந்தமான விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் தொந்தரவுகள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. முக்கியமாக ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஎன்டி ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் யாராவதுக்கு இருந்தது அப்படின்னா அது கண்டினியூ ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை சொல்லுது. அது அக்ரவேட் ஆகும், அது அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது. கொஞ்சம் கவனமாக இருங்க.
கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்? இவ்வளோ நாள் வந்து ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 7ஆம் இடத்துலேருந்து எங்களை படுத்துச்சு. இப்போ எகைன் சனி வந்துட்டார். சனி வக்ரமாக இருக்குது சாமி, பயப்பட வேண்டாம். திருமணமாகாத கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு எடுக்கப்படும் கடுமையான முயற்சிகளுக்கு நல்ல பலனாக நல்ல வரனை உங்களால் இந்த காலகட்டம் பார்க்க முடியும். கணவன் மனைவிக்குள் என்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், ஈவன் டிவோர்ஸ் வரைக்கும் போன அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலுமே கூட சனி இப்போ வக்ரமாயிடுச்சுங்க போது இந்த காலகட்டம் போய் வாழ்க்கை துணைகிட்ட பேசுங்க, மனசை விட்டு பேசுங்க. மனசில் என்னென்னவெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் பேசுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. இப்போ பிரிந்த கணவன் மனைவியை கூட சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த சனி பகவான் வந்து 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா திக்பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. காலப்புருஷனை கீழே தான் அந்த சனியை உச்சமாகிறார், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் வாழ்க்கை துணை பிடிவாதமாக இருக்கும். நான் சொன்னது நீ கேளு அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளால முதல் 10 நாளைக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். ஏன்னா 11ஆம் தேதியோட புதன் வக்கர நிவர்த்தி அடையுது. முதல் 10 நாளைக்கு நானா நீயான்கிற போட்டி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள. அதுக்கப்புறம் சாமி நீ தான் பெருசு, என்னால் உன்னை சமாளிக்க முடியல சாமி, விட்டுரு, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நீ சொல்கிறதையும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் துணை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. ஏன்னா நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் என்ன செஞ்சால் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த நிர்ணயிக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்குது சமீப காலத்தில். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உறவுகளில் விரிசல் ஏற்படாமல் நல்லபடியாக போகலாம். வேலை 6ஆம் இடத்தில் ராகு, டே அண்ட் நைட் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். முகம் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாத்துக்கூட வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். 6 வக்ரமாக இருக்கிறதுனால அடிக்கடி பயணங்களும் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புக்குள்ள தான் வருது. பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெருசாக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்குது. இப்போவும் சமாளிக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இந்த காலகட்டம் பெற்றுக் கொடுத்துருது. ஆனால் ஒர்க்லோடு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு, அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. கண்டிப்பாக ஒர்க்லோடு உண்டு. அதே நேரத்தில் வந்து வேலையில் ப்ரொமோஷன் ஆகட்டும், வேலைக்காக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போய் வேலை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்துருக்கிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஸோ வெல் அண்ட் குட். அந்த விஷயத்தில் படிப்பை பற்றி கவலையே விடாதீங்க. 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் குருவினுடைய பார்வை இருக்குது. ஸோ அப்போ 2 குடையரோட அந்த குரு சேர்ந்துருக்கார். 4 குடையவர் குரு பகவானாக வர்றதுனால படிப்பு அப்படிங்கிற விஷயங்களில் வந்து எந்த தொந்தரவும் இல்லை. குழந்தைகள் நல்லபடியாகவே படிப்பாங்க. விளையாட்டில் ஆர்வம் இல்லாமல் படிப்புலேயே ஆர்வம் இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அதாவது வந்து தொழில் கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விஷயத்தை படித்தோம்னா அதுலேருந்து நம்மளுடைய தொழிலை மாற்றுறதுக்கோ இல்லை தொழிலில் கொஞ்சம் ஏர்னிங்ஸ் அதிகப்படுத்துறதுக்கும் உண்டான வேலைகளை செய்யக்கூடிய அமைப்பு தான் தொழில் கல்வின்னு சொல்கிறது. அந்த விஷயத்தை இந்த காலகட்டம் நீங்கள் கற்றுப்பீங்க. அது நல்லா தான் இருக்குது. படிப்பில் எல்லாம் ஒன்றும் தொந்தரவுகள் எதுவும் இல்லை. ஓகே, காதல் அமைப்புகள் எந்த அளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு காதல் அமைப்புகளில் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் தொந்தரவுகள் அதிகம். நிறைய கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்கள் இந்த மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்கும்போது டிவோர்ஸ், அதாவது பிரேக்கப் இல்லையா, பிரேக்கப் ஆகிட்டு வந்திருக்காங்க. என்னென்னா உங்களுடைய ஆப்போசிட்டை வந்து உங்களால் சமாளிக்கவே முடியாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேறு வழியில் வாழ்ந்து தான் ஆகணும் இல்லையா. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னும் இவ்வளோ டார்ச்சர் ஆகுது, சரிதான் போ அடுத்ததை பார்ப்போம் அப்படின்ற ஒரு மனநிலைமையும் கொடுத்துட்டு செவ்வாய் அந்த தைரியத்தை கொடுக்குது. நம்மளுக்கு எது ஆகாதோ அந்த எண்ணத்தை மனசுக்குள்ளே கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த பிரிவினையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துது. அப்போ முடிஞ்ச அளவு தாமரை இலை மேலே இருக்கக்கூடிய தண்ணி போல் காதலர்கள் இருந்துட்டிங்கன்னா பெரிய தொந்தரவுகளை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதிர்ஷ்டமாவது இந்த மாதம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் 8 கூடிய வராது. செவ்வாய் லக்னத்துக்கே வந்தாச்சு, ராசிக்கு வந்தாச்சு. அதே நேரத்தில் 2-11 தொடர்பு வேணும். 2-11 செவ்வாயோட தொடர்பு வருதா அப்படின்னு பார்த்தா 2-11 தொடர்பெல்லாம் இல்லை. அதிர்ஷ்டம் நம்பி போனீங்கன்னா விபத்து, கண்டம், தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை, அவமானங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்டத்து பக்கம் போகாதீங்க. லாபம், அது என்ன சொல்கிறது, லாபம் கிடைக்கும், பொக்கிஷம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு சொல்லி போட்டு ப்ராக்டிக்கலாக இருக்கிற விஷயங்களை விட்டுட்டு நம்ப முடியாத விஷயங்களுக்குள்ள மனசை செலுத்தாதீங்க. அது நம்மளுக்கு தவறான வழிகாட்டுதல் மூலமாக வந்த விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பின்னாட்களில் தான் புரிஞ்சுக்குவோம். இருக்கிறத இழந்துட வேண்டாம். ஸோ அதை பார்த்துக்குங்க. ப்ராக்டிக்கலாக என்ன முடியும், எது பாசிபிளோ அதை நோக்கி போங்க. அதுதான் இந்த மாதம் உங்களுக்கு நல்லது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.